அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மாதந்தோறும் ரூபாய் 1000 வாங்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள், பல மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டன. அதன்படி ஏப்ரல் மாதங்களில் என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ தமிழகத்தில் ஏப்ரல் மாதங்கள் தேர்தல் நடைபெற உள்ள காரணத்திற்காக பல்வேறு கட்சியினர்கள் தேர்தல் வாக்குறுதியாக பல்வேறு அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு வராங்க. குறிப்பாக மகளிர் உரிமை தொகையில் ஒரு சில கட்சியினர் 1500 ரூபாயும், ஒரு சில கட்சியினர் 3000 ரூபாயும், ஒரு சில கட்சியினர் 1000 ரூபாயை கூடுதலான நபர்களுக்கு கொடுக்கப்படும் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க. அதன் அடிப்படையில் தற்போது தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 1000 குறிப்பிட்ட பெண்களுக்கு வரவில்லை என பிரச்சாரத்தின் போது பல்வேறு நபர்கள் புகார் அளிக்கப்பட்டு வராங்க. அதன் அடிப்படையில் தற்போது திமுகவில் மீண்டும் ஒரு புதிய மாற்றங்கள். அதாவது இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் 90% நபர்களுக்கு ரூபாய் 1000 கொடுக்கப்பட்டதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். ஆனால் மீதமுள்ள நபர்களுக்கு இன்னும் 1000 ரூபாய் கொடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டி வந்தாலும் அவர்களுக்கும் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பிறகு, அதாவது தேர்தல் நடைபெற்ற பிறகு தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்குமே 100% அனைவருக்கும் ரூபாய் 1000 கொடுக்கப்படும் என தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று இப்போ ரீசெண்டாக ரேஷன் அட்டை அச்சடிக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டிருக்காங்க. இதன் காரணமாக தேர்தல் முடிந்த பிறகு அச்சடிக்கும் பணி மீண்டும் தொடங்கப்படுவாங்க. அச்சடித்த பிறகு அவர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்களுக்கும் ரூபாய் 1000 கண்டிப்பாக கொடுக்கப்படும் என தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக பிரச்சாரத்தின் போது பல்வேறு புகார்களுக்கான தீர்வுகள் அறிவிக்கப்பட்டங்க. அதன் அடிப்படையில் மீண்டும் அனைவருக்கும் ரூபாய் 1000 கொடுக்கப்படுமா, இல்ல பல்வேறு கட்சியினர் கூறப்பட்டது போல பாஜகவினர் 1500 ரூபாய் கூறப்பட்டாங்க, அதிமுகவினர் 3000 கொடுப்பதற்காக வலியுறுத்துவோம் என அறிவிக்கப்பட்டாங்க. இதன் அடிப்படையில் இந்த ரூபாய் 1000 தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்படுமா, இல்ல கூடுதலான நபர்களுக்கு கொடுக்கப்படுமா, இது எல்லாமே தேர்தலுக்கு பிறகுதான் அனைத்து கட்ட விவரங்களும் தெரிவிக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. ஆனால் தற்போது நிலவரப்படி ஏப்ரல் மாதங்களில் கூடுதலான நபர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். அதாவது புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்து பெற்றுக்கொண்ட நபர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.